ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இதுவரையும் நம்ம இந்தியன் சினிமாவில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் சிண்டிகேட் லீடர்ஸ் அண்ட் டான்ஸ்லாம் யாருன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கிரே ஷேடான கேரக்டர்ஸாக நம்ம வந்து எடுத்திருக்கோம். டான் சிண்டிகேட் லீடர்ஸ்னு பார்க்கும்போது வில்லன் ஹீரோஸ் இவங்கலாம் இருப்பாங்க. பட் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட்லி கிரே ஷேட் கேரக்டர்ஸாக எடுத்திருக்கோம். இது தாண்டி கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் யாருன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கான பார்ட் 2 வீடியோ வேணாலும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நம்ம எப்பயும் போல போடுவோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது பில்லா. ஸோ பில்லா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இந்த ரெண்டு படத்துலையும் அந்த பில்லான்ற கேரக்டர் எவ்வளோ பெரிய ஒரு டான், எவ்வளோ பெரிய ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிச்சிருப்பாங்க. 2ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆரிஜின்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து எப்படி வராரு, என்னென்ன சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு ஃபைனலி எப்படி அவர் அந்த ஒரு இடத்துக்கு, அந்த பில்லா பார்ட் 1ல பெரிய கேங்ஸ்டர், அந்த ஒரு பெரிய சிண்டிகேட்டோட லீடராக இருந்திருப்பார்ல, அந்த ஒரு இடத்துக்கு எப்படி போய் சேர்றான்றத ஒரு டிராவலை வந்து காமிச்சிருப்பாங்க. ஆரம்பத்தில் சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெரிய பெரிய வெப்பன் டீலிங்ஸ், பெரிய பெரிய மாஃபியா கூட லிங்க் ஆகி தனக்குன்னு ஒரு சிண்டிகேட்டை கிரியேட் பண்ணி ஃபைனலி மலேசியால வந்து ஒரு பெரிய டானா, ஒரு பெரிய கேங்ஸ்டரா அவர் வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் கீழே நிறைய இல்லீகலான, நிறைய பிளாக் மார்க்கெட்டோட பல லிங்க்ஸ் இருக்கு, நிறைய இயக்கத்தோட நிறைய லிங்க் இருக்கு. அவர் அந்த அளவு ரொம்ப மோசமானவர் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அந்த அளவு ஒரு தரமான கேரக்டரா வந்து பில்லாவை வந்து பார்ட் 1ல பயங்கரமா பில்டப் பண்ணியிருப்பாங்க. லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது நாயகன், அதாவது நாயக்கர். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து, அதான் ஸ்லம்ல இருந்து அந்த ஒரு கீழே இருக்கக்கூடிய அடியெல்லாம் பட்டு கொஞ்சம் கொஞ்சமா கேங்ஸ்டர் தொழிலுக்குள்ள, அந்த ஒரு டான் கேங்ஸ்டர் அது மாதிரியான விஷயத்துக்குள்ள இவர் உள்ள நுழையிறாரு. சின்ன சின்ன கடத்தல் வேலைகள்லாம் செஞ்சு தென் தனக்குன்னு இருக்கக்கூடிய மக்கள், மக்களுக்கு வந்து உதவி செய்யணுன்றதுக்காக ஃபைனலி இந்த தப்புகளை வந்து செய்யற மாதிரி அவருக்குன்னு ஒரு செட்டை வந்து பண்ணிக்கிட்டு, அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அமைச்சுக்கிட்டு ஒரு சிண்டிகேட் லீடரா மாறுறாரு. இல்லீகலான இருக்கக்கூடிய விஷயங்களும் செய்யறாரு. அதே நேரத்தில் தான் மக்களுக்கு ஏதாவது விரோதமா நடந்தாலோ, மக்களுக்கு ஏதாவது தேவைனாலும் அதுக்காகவுமே இறங்கி பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி இவர் வந்து காமிச்சிருப்பாங்க. நிறைய தப்பான விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது சரி கட்டுற மாதிரி, இதெல்லாம் நான் பல நல்ல விஷயத்துக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்குன்னு ஒரு கொள்கையை வந்து வச்சிருப்பாரு. இது மாதிரி தாராவில தனக்குன்னு ஒரு சிண்டிகேட்டே உருவாக்கி ஒரு பெரிய கேங்ஸ்டரா டானா நாயகன்ல வந்து நாயக்கர் இருந்திருப்பாரு. 5ஆவதா இருக்கிறது ரோலெக்ஸ். இந்த ஒரு கேரக்டர் பயங்கரமான கேரக்டர் தான் காமிச்சிருப்பாங்க. இதுக்குன்னு ஒரு டியூரேஷனா பெரிய கேரக்டர்ன்ற மாதிரி நமக்கு வந்து கிடைச்சிருந்ததுன்னா டெஃபினட்டா இந்த லிஸ்ட்ல டாப் கூட வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ வரையும் நம்ம ஒரு கேமியோல மட்டும் தான் பார்த்திருக்கோம். அந்த ஒரு கேமியோ அப்பியரன்ஸே பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. அது தாண்டி இந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு படம் வந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய கேமியோ படி வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ட்ரக் மாஃபியா இது எல்லாத்துக்கும் மெயின் ஹெட், ஒரு கிங் பின் மாதிரி சொல்லலாம். அந்த ஒரு டோட்டல் சிண்டிகேட்டுக்கே இவர் தான் அப்படின்ற மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குரூப் மெம்பர்ஸ்க்கும் இவர் தான் ஹெட், இவர் தான் தலை அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கேமியோ படி நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இவருக்கு தெரியாம எதுவுமே நடக்காது, இவர் சொன்னாதான் அப்படின்ற மாதிரி அந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். தனக்கு வந்து யாராவது செட் ஆகலாம் உடனே போட்டு தெளிவாரு, அந்த மாதிரி ரொம்ப ப்ரூட்டலான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கேரக்டர் வந்து நமக்கு பிரசன்ட் பண்ணிப்பாங்க. வேற லெவலான மாசான ஒரு கேரக்டர். இவருக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுன்னா டெஃபினட்டா இந்த ஒரு கேரக்டர் வந்து இந்த லிஸ்ட்ல டாப் கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது பாஷா, மாணிக் பாஷா. ஸோ பாஷா படத்துல ஸ்டார்டிங்ல 2 நண்பர்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும், இந்த ஒரு கேங்ஸ்டர் கும்பல் வந்து நல்லதுக்காக போராடுவாங்க. பட் அதுல ஒருத்தர் இறந்து போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து பாஷாவா மாறி மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக ஒரு டானா இருப்பாரு. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக நான் வந்து ரவுடிசம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குன்னு ஒரு குரூப்பே உருவாக்கி அந்த டைம்ல அவருக்கு ஆப்போனண்டா இருந்தக்கூடிய ஆண்டனியோ கிட்டத்தட்ட அவர் டிஃபீட் பண்ற லெவலுக்கு அவரோட பிசினஸ்ல இருந்து எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணி ஒரு பெரிய சிண்டிகேட் லீடரா பாஷா மாறி இருப்பாரு. லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது தேவரதா, சலார் படத்துல இருந்து. ஸோ இந்த ஒரு சலார் யூனிவர்ஸை பொறுத்தவரையும் காஞ்சார் அந்த ஒரு ஊர்ல 3 பவர்ஃபுல்லான கிளான்ஸ் இருக்கு. அதுல ஒரு கிளான் தான் ஷௌரியங்க, அதுல ஒருத்தர் தான் தேவரதா. இந்த ஒரு பரம்பரையில பிறந்தவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் ஒரு பெரிய வாரியர் அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து ஸ்டார்டிங்ல தனக்குன்னு எதுவும் வேணான்னு ஒதுங்கி தான் நிற்பாரு. பட் தான் ஃப்ரெண்டுக்காக காஞ்சாருக்குள்ள நுழைஞ்சிருப்பாரு. சலார் 2வோட கதையை காஞ்சாரை இவங்க எப்படி கட்டி
சுட்டி ஆண்டாங்க அப்படின்றத வச்சுதான் தனக்குன்னு ஒரு சிண்டிகேட் தனக்குன்னு ஒரு குரூப்பே வச்சு சலார் ஒரு டைம்ல ஆண்டிருக்காரு. அந்த ஒரு சீல்ல இருந்து எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணது அவர் தான். அந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளா தான் சலார் இருந்திருக்காரு. தென் ஃபைனலி ஏதோ ஒரு பிரச்சனைனால ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சலார் ஒதுங்கி இருந்திருக்காரு. இப்ப அவரை மறுபடியும் அதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் சலார் போகும். ஒரு தரமான கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுல வந்து வரதா கேரக்டரை விட இந்த தேவரதா கேரக்டர் தான் ரொம்பவே லீடிங்கா இருக்கும். மோஸ்ட்லி நிறைய விஷயங்கள் நிறைய ஐடியாஸா இருக்கட்டும் ஆக்ஷனா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வரதாவோட தேவராதா தான் முன்னாடி இருக்கும். இதன் காரணமா தான் மோஸ்ட்லி இவரை ஒரு லீடரா நான் ஃபோக்கஸ் பண்ணி இவரை ஒரு சிண்டிகேட் லீடரா நான் அந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்கேன். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது புஷ்பா 1, 2 இந்த ஒரு 2 படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த புஷ்பான்ற கேரக்டர் எப்படி ஒரு அடிமட்ட லெவல்ல ஒரு கூலி ஆளா இருந்துட்டு இப்ப எப்படி அந்த ஒரு சிண்டிகேட்டுக்கே ஒரு லீடரா மாறினா அப்படின்ற அளவுக்கு ஒரு growth வந்து நம்ம பார்த்திருப்போம். புஷ்பா ஸ்டார்டிங்ல ஒரு கோடாலி வெட்டிட்டு ஒரு கூலி ஆளா இருக்கான். அப்படியே படிப்படியா செம்மர கட்ட அந்த ஒரு கடத்தல எப்படி அதை வந்து காசு சம்பாதிக்கிறது யார் யாரை வந்து காலி பண்றது அப்படியே ஒன்னொன்னா பார்த்து ஒவ்வொரு லைனையும் கட் பண்ணி ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இப்போ புஷ்பா 2ல வந்து சிண்டிகேட்டோட லீடரா ஹெட்டா பலாயிரம் டன்னை பல கோடி சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளா தன்னோட ஸ்டேட்ல யார் சிஎம்மா இருக்கணும்ன்றத டிசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி இந்த புஷ்பா வந்து பாத்தீங்கன்னா கூட்டு போயிருப்பாங்க. அந்த அளவு கவர்மெண்ட்டுக்குள்ளேயே கண்ணுக்குள்ள வேலை விட்டு ஆட்டுற ஒரு விளையாட்ட புஷ்பா இந்த ஒரு படத்துல பண்ணியிருப்பாரு. அந்த அளவு பவர்ஃபுல்லான ரோல் இவருக்கு வந்து பிளே பண்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது ராக்கி பாய். இந்த லிஸ்ட்டில் வந்து என்னதான் பல சிண்டிகேட் மெம்பர்ஸ் இருந்தாலும் இவர் தான் பவர்ஃபுல் அண்ட் ஒரு பெரிய இடத்த ஆள் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் மற்றவங்களாம் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க விட்டுறலாம். இவர் ஃபுல்லாக கோல்டு தான். கோல்டு எவ்வளோ காசுன்றது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரர் ஒரு பெரிய பவர் பொசிஷன் இருக்கக்கூடிய ஆள்னா ராக்கி பாய் தான். புஷ்பாவது பரவாயில்ல தனக்குன்னு ஒரு ஸ்டேட்டில் ஒரு சிஎம் மட்டும் தான் ஒரு ஆள் பண்ண முடியும். ஆனால் ராக்கி பாய் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பல எம்பி மினிஸ்டர்ஸே ஆளுகளா வச்சிருப்பாரு காசை கொடுத்து. அது மாதிரி வச்சுக்கிட்டு பிரைம் மினிஸ்டரே அடுத்து என்ன மூவ் பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு செக்மேட் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ரோலை பிளே பண்ணியிருப்பாரு KGF 2ல. அந்த அளவு அவரோட பணம் விளையாண்டு இருக்கும். ஆல் ஓவரா நான் தானே இந்தியாவோட CEO அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான குரூப்பே வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருப்பாரு KGFல வச்சு. அதன் காரணமா கண்டிப்பா பவர்ஃபுல் சிண்டிகேட் லீடரா ராக்கி பாய சொல்லலாம். ஸோ அடிமட்டத்துல இருந்து ஃபைனலி இந்த KGF ஆக்கிரமிச்சு இப்படி ஒரு இடத்துக்கு அவர் வந்து மாறி இருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.